டைம் டிராவல், அதாவது காலப்பயணம் இன்னைக்கு வரைக்கும் கனவாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். உண்மையில இது எந்த அளவு சாத்தியம் அல்லது காலப்பயணம் மேற்கொள்ள முடியுமா அப்படின்னு பல்வேறு சந்தேகங்கள் நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கும். ஆனா அதற்கான பதில் நம்ம யாருக்குமே தெரியாது. கற்பனையில காலப்பயணம் சுவாரஸ்யமான விஷயமா இருந்தாலும் கூட இதனை வெற்றிகரமா மேற்கொள்வது அப்படிங்கிறது இன்றைய தொழில்நுட்ப யுகத்திலும் கூட ரொம்பவே கடினமான ஒரு விஷயம் தான். இதோட இதுல பல்வேறு சிக்கல்களும் இருக்கு. காலப்பயணம் சாத்தியமா அல்லது சாத்தியமற்றதா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட காலப்பயணம் குறித்து யாரும் அறிந்திராத சில அரிய தகவல்களை தான் இந்த வீடியோல ஃபுல்லா சொல்ல போறேன். காலப்பயணம் குறித்து கேட்டபோது உண்மையிலேயே காலப்பயணம் மேற்கொள்வது அப்படிங்கறது சாத்தியமற்றதுன்னு சொல்லி பிரபல கோட்பாட்டு இயற்பியலாளரான ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கிங் தெரிவிச்சிருந்தாரு. டைம் டிராவல் குறித்த பல்வேறு கோட்பாடுகள்ல டைம் டிராவல் மூலமா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து இந்த பிரபஞ்சம் தன்னை தானே காத்து கொள்ளும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. காலப்பயணம் மேற்கொள்ள செய்யக்கூடிய அந்த இயந்திரம் இருக்கு இல்லையா, டைம் டிராவல் மிஷின், அதுல நீங்க டைமை செட் பண்ணும் போதே பயணிக்க தொடங்கும் போது அது அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி பிரபல இயற்பியலாளர் கிப் த்ரோன் தெரிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இயற்பியல் மூலமா முற்றிலும் காலப்பயண இயந்திரங்கள் தயாரிப்பது அப்படிங்கிறது சாத்தியமற்றது. இதை உணர்ந்த ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கிங் டைம் டிராவல் குறித்த ஆய்வுகளுக்கு தடை செய்ய சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தினார். டைம் டிராவல் வழிமுறைக்கு தடை கோரும் வகையில குரோனாலஜி ப்ரொடெக்ஷன் கான்ஜென்டர் அப்படிங்கிற பெயர்ல சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங் கோரிக்கை விடுத்த போதும் இன்னைக்கு வரைக்கும் இந்த சட்டம் இயற்றப்படவே இல்லை அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது. சட்டம் இயற்றப்படாததை தொடர்ந்து ஹாக்கிங் காலப்பயணம் மேற்கொள்வது சாத்தியமாகலாம், ஆனா இது நடைமுறை இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. காலப்பயணம் மேற்கொள்ளும் போது பிரபஞ்சம் மாறாது. இதனால கால பயணத்தின உண்மையில உணரவே முடியாதான் நம்மளால. டைம் டிராவல் மேற்கொள்வதில் பல்வேறு முரண்பாடுகள் இருக்கு. இதனால ஹேக்கிங் டைம் டிராவல் மேற்கொள்ள முடியாது அப்படின்னு கூறியதுல வியப்பு ஏதும் இல்லைன்னு தான் சொல்லணும். இதனை ஆமோதிக்கும் வகையில தான் தி கிராண்ட்ஃபாதர் பாரடாக்ஸ் அமைஞ்சிருக்கு. அதாவது இதுல நீங்க ஒரு வேலை காலப்பயணம் மேற்கொண்டு உங்களுடைய தாத்தாவை நீங்க கொன்னுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்களும் மரணித்து விடுவீர்கள். அதாவது இந்த பர்சன், அதாவது உங்களை சொல்றேன், நீங்க இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம போயிடுமா, உங்களோட வாழ்க்கையே இல்லாம போயிடுமா. உங்க தாத்தாவை கொன்னுட்டா நீங்க எப்படி பிறப்பீங்க, உங்களோட அந்த தலைமுறை எப்படி வரும், அதான் இவர் சொல்ல வராரு. தி கிராண்ட்ஃபாதர் கோட்பாட்டின் விளக்கம் பல்வேறு முயற்சிகளை கடந்தும் கூட தொடர்ந்து குழப்பம் நிறைந்ததாகவே இருந்து வருது அப்படிங்கிறது இதுல குறிப்பிடத்தக்கது. தி கிராண்ட்ஃபாதர் கோட்பாட்டிற்கு சிறந்த விளக்கம் தானே அமெரிக்க இயற்பியலாளரான ஹாக் எவ்ரெட் என்பவர் மினிவர்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிற கோட்பாட்டை முன் வச்சிருக்கிறாரு. இந்த கோட்பாடானது பல்வேறு பிரபஞ்சங்கள் இருப்பதால ஒரு குறிப்பிட்ட நிகழ்வில் இருந்து ஒருவர் வெளியேறிவிட முடியும் அப்படிங்கறத கோருது. ஒருவேளை பழைய பிரபஞ்சத்துல இருந்து பயணிச்சு உங்களுடைய தாத்தாவை கொன்னுட்டா நீங்க கடந்து வந்த பிரபஞ்சமானது மாறாம அப்படியே தான் இருக்குமா. இதனால நீங்க மறுபடியும் அந்த பிரபஞ்சத்திற்கு செல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரியும் கோட்பாடு இருக்கு. முரண்பாடா இருக்குல்ல? ஆமா, ஒரு சில கோட்பாடுகள் நீங்க இந்த யூனிவர்ஸ்க்கு நீங்க டைம் டிராவல் பண்ண அப்புறமா திரும்பி வர முடியாது அப்படின்னு சொன்னாலும் கூட திரும்ப உங்களால இங்க வர முடியும் அப்படின்னு சில கோட்பாடுகள் கூறுது. இந்த மாதிரியான பல குழப்பமான கோட்பாடுகள் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா டைம் டிராவல் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கறத டைம் டிராவல் பண்ணவங்களே சொன்னாதான் தெரியும்.